வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வருஷம் பொங்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நான் மில்லட் பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். குதிரைவாலி, பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இதில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம வைக்கிற பாத்திரத்தில் குங்கு மஞ்சள், அப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் கட்டி நம்ம அழகாக பானை சைஸ்கில் வச்சிடலாம். நான் இந்த தடவை வெங்கல பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சமாக கொதித்ததும் நான் தோராயமாக தான் தண்ணி எப்போவுமே நான் வைப்பேன். வடிக்கிறதா இருந்தாலும் பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் மெஷர்மெண்ட்லாம் இல்லை. இது ஓப்பன் பாட்டுன்றனால நம்ம தோராயமாக வச்சாலும் நல்லாயிருக்கும். கூட குறை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா கொதி வந்ததும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கல் வரப்போகுது நமக்கு. இந்த டைமில் நாங்கள் பொங்கல் சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த பொங்கல் எனக்கு இப்படி தான் போச்சு. நல்லா சூப்பராக இனிமையாக பொங்கல் மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மில்லட் பொங்கல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட பொங்கி நல்லா சூப்பராக பாருங்கள், எவ்வளோ அழகாக பொங்கி வந்தோடனே நான் அதை நல்லா பொங்கல் சொல்லி நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இதோடு இப்போ நான் லைட்டாக பால் ஆட் பண்ண போகிறேன். நான் டேரெக்டாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காய்ச்சி கூட ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சமாக வெந்து வந்ததும் நம்ம உடச்சி வச்ச மண்டவெல்லம் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பொங்கல் செஞ்சோம். உண்மையாகவே நம்ம ஹாப்பியாக சேர்ந்து செய்யும் அதுவே இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குடும்பத்தோட ஆட்களோடு சேர்ந்து செஞ்சு பாருங்கள். பக்கத்துலேயே நான் வெண்பொங்கலுக்கும் மஞ்சள் பூசணி கூட்டுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு அது போயிட்டு இருந்தது. இதோட கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டு நான் சக்கரை பொங்கலில் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஏலக்காவை நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதும் நம்ம சக்கரை பொங்கலில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட்டு சக்கரை பொங்கல் இப்படி தான் இருந்தது. உண்மையாகவே டேஸ்ட்டு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற ஏதோ ஒரு ரிச் ஸ்வீட்டு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் என் அக்கா பசங்களும் என் பையனும் இந்த மாதிரி பொங்கல் ட்ரெஸ் போட்டு மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.